அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம என்னதான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கான உச்சரிப்பு கத்துக்கிட்டாலுமே அந்த உச்சரிப்புகள் நமக்கு பழகுறதுக்கு ஒரு சில பயிற்சிகள் நம்ம பண்ணணும். ஸோ அது இங்கிலீஷ்ல பேசிக்கா நம்ம லெட்டர்ஸ் லேர்ன் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயிற்சியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேத்துக்கு சில டைம் எனக்கு இந்த உயிரெழுத்துக்களோட உச்சரிப்பு தான் நிறைய டவுட் வருது நிறைய இடத்துல அப்படின்றவங்க இந்த பிராக்டிஸ் கண்டிப்பா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளை ரீட் பண்ணும்போதும் சரி எழுதும் போதும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை இங்கிலீஷ்ல கான்சனன்ட் வவல் பிளண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கான்சனன்ட் அப்படின்றது இங்க பில இருந்து இசட் வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த ஏஇ ஐஓயு தவிர இருக்கக்கூடிய அந்த கான்சனன்ட் எழுத்துக்கள் கூட இந்த வவல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி படிக்கும் போது என்ன மாதிரி சவுண்ட் வருது அப்படின்றதுதான் இந்த பிளெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதாவது ரெண்டும் சேருது பாத்தீங்களா, பிளெண்ட் பண்ணி படிக்கிறது. ஸோ அந்த பிராக்டிஸை தான் சொல்றாங்க. ஸோ இதை எப்படி படிக்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ரீடிங் ஃபாஸ்டா பண்றதுக்கும் ஈஸியா பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எழுதுறதுக்கும் உங்களுக்கு டவுட்ன்றது இருக்காது. ஸோ இதை எப்படி படிக்கிறதுன்ற ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதுபடியே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஇஐஓயு. ஆனா இதோட உச்சரிப்புகள் நம்ம இங்க எப்படி படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப் ஃபர்ஸ்ட் பியோட ஏ, அதே மாதிரி பிஇ பிஐ பிஓ பியு அந்த மாதிரி நம்ம சேர்த்து சேர்த்து பிளெண்ட் பண்ணி ஒவ்வொரு எழுத்துக்களா நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி படிக்கணும்னா, பா இப்பு ஆ பா, இப்பு ஏ பே, இப்பு இ பி, இப்பு ஓ போ, அதே மாதிரி இப்பு உ பு. அப்ப இதை எப்படி படிக்கணும்னா, பா பே பி போ பு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க சி படிக்கும் போது எப்படின்னா, சி கூட இங்கே வரும்போது கா, ஆனா இங்க கேன்னு படிக்க கூடாது. ஏன்னா ஈயோட வரும்போது சியோட உச்சரிப்பு பாத்தீங்கன்னா சேன்னு தான் வரும். அப்போ கா சே சி கோ கு. சிக்கு இஸ்ன்ற உச்சரிப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இக்கு அப்படின்ற ரெண்டு உச்சரிப்பு இருக்கு. வவல் ஈயோடையும் வவல் ஐயோடையும் வரும்போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அந்த இடத்துல போய் இக்கு சவுண்டு கொடுத்தீங்கன்னா அது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சினிமா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, சினிமா அப்படின்றது சி நீ மா அப்படிதான் நம்ம எழுதுவோம். அப்போ சி ஐ வரும்போது சீன்ற சவுண்டு தான் நம்ம கொடுக்குறோம். அப்ப இங்க கீன்னு படிச்சீங்கன்னா தப்பு. அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, க சே சி கோ கு. அடுத்து பாருங்க, இட்டு டா, டா கிடையாது டா, டா டே டி டோ டு. ஸோ எப்படி படிக்கணும், டு ஆ டா ட ஆ டா டே டி டோ டு. அதே மாதிரி எஃபோட உச்சரிப்பு என்னது, இஃப். அப்போ இஃப் ஏ ஃபா ஃபே ஃபி ஃபோ ஃபு, ஃபா ஃபே ஃபி ஃபோ ஃபு. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா கா ஜே. இங்க கேன் நம்ம படிக்க முடியாது, ஏன்னா ஜெனரல் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஜி ஏ ஜே. அப்போ இங்க ஜிக்கு பாத்தீங்கன்னா இஜ் சவுண்ட் இருக்கு. அப்போ கா ஜே ஜி. இப்போ ஜிஞ்சர் அப்படின்றதுக்கு என்ன ஸ்பெல்லிங், ஜிஐ ஜிஞ்சர். அப்போ ஜிஐ வரும்போது என்ன சவுண்ட், கீனா கொடுக்குறோம் இல்லையே, ஜீன் தானே கொடுக்குறோம். ஸோ ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு சவுண்ட் இருக்கு. அப்போ கா ஜே ஜி கோ கு. அடுத்து ஹா ஹே ஹி ஹோ ஹூ. ஸோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம அ இ சொல்லி சொல்லி பாக்குறோம் பாத்தீங்களா. அப்போ ஆ இ நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகுது, நமக்கு ஒரு வார்த்தைகள்ல ஆ ஆ ஏ இ கா கா அந்த மாதிரி படிக்கிறோம் பாத்தீங்களா. அப்போ அதெல்லாம் நமக்கு அந்த வேர்ட்ஸ் படிக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. அது மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்த செட் பாருங்க, இஜ். அப்போ ஜா ஜே ஜி ஜோ ஜு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இஜ் சவுண்ட் மட்டும்தான், சவுண்ட் மாறாது. அப்போ சிக்கும் ஜிக்கும் மட்டும்தான் ரெண்டு சவுண்ட் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, கா கே கி கோ கு. லா இல்லு ஆ லா லே லி லோ லு. லா லே லே லோ லு. இம் ஆ மா மே மீ மோ மூ. இன்னு, என்னுக்கு என்ன உச்சரிப்பு, இன்னு. அப்போ இன்னு ஆ நா நே நீ நோ நு. புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, இப்பு
பா. இப்பு ஆ. பா பே டி போ பூ. இங்க கியூக்கு வந்து பாத்தீங்கன்னா இக்கு உச்சரிப்பு. அப்ப குவா கே கி கோ கூ. எப்படி படிக்கணும்? கா கே கி கோ கூ. இப்போ குயின் குயின் படிக்கிறோம் பாத்தீங்களா? அப்ப கூ. புரியுதா? அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றது. அதே மாதிரி பாருங்க, ஆரோட சவுண்ட் என்னது? இர் ரா ரே ரி ரோ ரு. ரான்னு இழுக்க கூடாது. ஆரை வந்து அழுத்தியும் நம்ம படிக்க கூடாது. இப்போ வர்பு, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வர்பு அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அந்த ஆர் நம்ம அழுத்தி படிக்கவே கூடாது. அது ரொம்ப சாஃப்டா தான் படிக்கணும். இப்போ ரன் ரன் அப்படின்னு படிக்குது ரா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரா ரே ரி ரோ ரு. இப்போ ரூனா ரூல்ஸ் RULE ரூன்னு வருது பாத்தீங்களா? சோ அப்போ நீங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிலாம் படிக்கிறோம் பாத்தீங்களா? அப்போ ரூல்ஸ் ரூ. அப்ப இந்த மாதிரி நீங்க ரா ரே ரி ரோ ரு இப்படி நம்ம பிராக்டிஸே பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரூ ரா அந்த மாதிரி நமக்கு என்ன சவுண்ட் வருதுன்றது நம்மளால ஈஸியா அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பிராக்டிஸ் வந்து நம்ம பண்றோம். அண்ட் கடைசி செட் பாருங்க, சா சே சி சோ சு. இட்டு, இங்க இட்டுல இட்டு. டா டே டி டோ டு. வா இவ்வு ஆ. வா வே வி ஓ வு. இதுவும் பாத்தீங்கன்னா யூ சவுண்ட் தான். அப்போ வா வே வி ஓ வு. எக்ஸுக்கு இக்ஸ்ன்னு படிப்போம், இஸ் சவுண்ட். அப்போ சா சே ஜி ஜோ ஜூ. சோ இக்கு இஸ் இக்ஸ் சா சே சி ஜோ ஜூ. ஓகேவா? அதே மாதிரி இசேட்டுக்கு பாத்தீங்கன்னா இஸ்ன்ற சவுண்ட் தான். ஓகேவா? சோ இங்க வந்து இக்ஸ் அப்படின்ற சவுண்ட்னால இக்ஸா இக்ஸே இக்ஸி இக்ஸோ இக்ஸு அப்படின்னு படிப்போம். இக்கு அப்படின்றது நமக்கு சேர்ந்தே தான் வரும். அதே மாதிரி இசட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் 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 இல்ல இஸ் அப்படின்ற சவுண்ட். அப்போ ஜா ஜே ஜி ஜோ ஜூ. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டெய்லி வந்து இப்போ நான் பிகினரா இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எழுத்துக்கு என்ன உச்சரிப்பு அப்படின்றத நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த சார்ட்டை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு வார்த்தைகள் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்தா இந்த மாதிரி தான் சவுண்ட் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வவல்ஸ்க்கு இன்னும் உச்சரிப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸா கொடுக்குறாங்க. இந்த வவலையும் கான்சனண்டையும் ரெண்டு சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி படிக்கும்போது நமக்கு ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்டா வரும். அதே சமயம் நம்ம யோசிக்க தேவையில்லை என்ன உச்சரிப்பு வரும் அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்காது. அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. இது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம பிகினரா கத்துக்கும் போது இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் பண்றது நம்மளோட ரீடிங் ஸ்கில்லையும் ரைட்டிங் ஸ்கில்லையும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு உச்சரிப்புகள் பத்தி டவுட்டா இருந்துச்சுன்னா அதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.